மீண்டும் ராஜபக்சக்கள் தலை தூக்குவதற்கான வேலைப்பாடுகளை இப்போது தீவிரமாக செய்து வருகின்றார்கள். ஒரு புறத்திலே அதற்கான சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவது தொடர்பாகவும் பேச்சுக்கள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் நாளைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே முன்னிலையாக வேண்டும் என்ற உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நாளைய தினமே பௌத்த பிக்குகள் ஒன்று கூடி கொழும்பை முடக்கி இந்த அரசுக்கு எதிரான போராட்டத்திற்கும் தயாராகி வருகின்றார்கள். மேலும் இந்த வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்களை நான் சுட்டுத்தள்ள உத்தரவிடவில்லை, அதற்கு காரணம் கோட்டாபய ராஜபக்சவும் சவேந்திர சில்வாவும் தான் என்ற உண்மையை இப்போது சரத் பொன்சேகா, முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா சொன்னது மாத்திரமல்லாமல் தலைவர் பிரபாகரன் மற்றும் பொட்டமானவர்கள் பற்றிய சில விடயங்களையும் அவர் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். நேற்றைய தினம் நாமல் ராஜபக்ச தரப்பு, அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ராஜபக்சக்கள் கட்சி சார்ந்தவர்களுக்கும் மக்கள் குரல் என்று சொல்லப்படுகின்ற அது தவிர்ந்த ஏனைய எதிர்க்கட்சிகள், குறிப்பாக அரசியலிலிருந்து மக்களால் துரத்தி அடிக்கப்பட்ட எதிர்க்கட்சிகள் சொல்லப்படுகின்ற விமல் வீரவம்ச, உதய கம்மன்வல, GL பீரிஸ் போன்றவர்கள், மஹிந்த அமரவீர, அதே போன்று இந்த டிரான் அலஸ் போன்றவர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து இந்த மக்கள் குரல் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருந்தார்கள். நுகேகொட போராட்டம் கடந்த வருடத்தினுடைய இறுதி பகுதியிலே கூட இந்த நுகேகொட போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். அதிலே நாமல் ராஜபக்சவை தலைமையாக கொண்டு ஒரு நகர்ச்சி இடம்பெற்று வந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அப்படி இருக்கின்ற போதுதான் நேற்றைய தினம் இந்த குழு, அதாவது மக்கள் குழு அமைப்பானது, மக்கள் குழு என்று சொல்லப்படுகின்ற அதற்குள்ளே இருக்கின்ற மக்கள் குரல் என்று சொல்லப்படுகின்ற அந்த கூட்டணி ஒன்றிணைந்து நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை சந்திக்க சென்றிருக்கின்றார்கள். இதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனனுடைய மிக முக்கியமான கட்சி உறுப்பினர்கள், அதில் நாமல் ராஜபக்ச உட்பட சாகர காரியவசம் என்று எல்லோருமே அந்த இடத்தில் இருந்திருக்கின்றார்கள். அதேபோல மக்கள் குரல் என்ற அமைப்பு சார்ந்து உதய கம்மன்வல, GL பீரிஸ், இந்த டிரான் அலஸுக்கெல்லாம் வழக்கு இப்போதும் நிலுவையில் இருக்கின்றது. டிரான் அலஸ், மஹிந்த அமரவீர, அனுர பிரியதர்சன ஜாப்பா என்று பலரும் இந்த கூட்டணியாக ஒன்றிணைந்து நாமலை சந்திக்க சென்றிருக்கின்றார்களாம். இந்த சந்திப்பு இடம்பெற்ற விடயம்தான் மிக மிக முக்கியமான விடயம். காரணம், எதிர்வருகின்ற 2029 ஜனாதிபதி நாமல் ராஜபக்ச தான் என்று மக்களை நம்பும்படியாக நாமல் ராஜபக்சவும் அவர்கள் சார்ந்தவர்களும் கத்தி வருகின்றார்கள். ஒரு சில இந்த முருதொட்டு ஆனந்த தேரர் போன்றவர்களையும் தூண்டிவிட்டு இந்த வேலைகள் இடம்பெற்று வருகின்றது. அந்த விடயம் ஒரு பக்கம் இடம்பெறுகின்ற போது நாளைய தினம் இந்த பௌத்த பிக்குகள் கொழும்பை முடக்கி இந்த அரசுக்கு எதிரான போராட்டம் என்று ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2000க்கும் அதிகமான பௌத்த பிக்குகள் ஒன்று திரளலாம் என்று சொல்லப்படுகின்றது. இன்னும் ஒரு பக்கம் பார்க்கின்ற போது திரளாமலும் போகலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. காரணம், இன்னும் ஒரு தரப்பு பௌத்த பிக்குகள் இதற்கு எதிர்ப்பாம், நாங்கள் இதற்கு வரப்போவதில்லை என்று சொல்லியிருப்பதாகவும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. எனவே இந்த போராட்டம் இடம்பெறப் போகின்ற சூழலிலே தான் நாமல் ராஜபக்சவை இப்போது இந்த மக்கள் குரல் என்ற எதிரணியினர் சந்திக்க சென்றிருக்கின்றார்கள். சந்தித்து பலதரப்பட்ட விடயங்கள் பற்றி பேசியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டியதனுடைய அவசியம் பற்றி பேசப்பட்டிருப்பதாகவும், அதற்கு முன்னர் சஜித் பிரேமதாசவோடு இந்த மக்கள் குரல் அமைப்பு தாங்கள் பேசிவிட்டதாகவும், இப்போது நாமலை சந்தித்திருப்பதாகவும், மிக விரைவிலே எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்க வேண்டும், ஒரு கொள்கை ரீதியாக நாங்கள் இந்த அரசுக்கு எதிராக நாங்கள் திரள வேண்டும் என்ற அடிப்படையிலே பேச்சுக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இப்போது நாமலை மையமாக கொண்டு அடுத்த நகர்வு இடம்பெறுகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அதற்கும் இப்போது ஒரு பக்கம் பௌத்த தேரர்களை தூண்டிவிட்டிருக்கின்றார்கள், ஒரு பக்கம் வழக்கொழிந்து போன எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைகின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அதிலும் இந்த பௌத்த தேரர்கள் நாளைய தினம் 2000க்கும் மேற்பட்ட தேரர்களை நாங்கள் திரட்டி இந்த அரசுக்கு எதிராக நாங்கள் போராடுவோம், இந்த அரசு மகாசங்கத்தினரை அவமதித்து விட்டது, இந்த அரசில் இருக்கின்ற அமைச்சர்கள் மகாசங்கத்தினரை காட்டான் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் என்பது இந்த நாட்டை மிக மோசமான நிலைக்கு தள்ளப்போகின்றது, இந்த அரசாங்கம் எந்த முடிவெடுத்தாலும் பௌத்த தேரர்களிடமோ மகாசங்கத்தினரிடமோ சொல்வதில்லை, எனவே இது இந்த நாட்டை பௌத்த மதம் சாராத நாடாக மாற்றுவதற்கான வேலைகள் இடம்பெற்று வருகின்றது, இந்த பௌத்தம் நாட்டிலிருந்து இல்லாத ஒழிய போகின்றது இந்த அரசாங்கம் தொடர்ந்து நீடித்தால் என்று பலதரப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டு இந்த முருதொட்டுவ ஆனந்த தேரர், அதே போன்று மிகுந்தலை பௌத்த தேரர் என்று பலரும் ஒன்றிணைந்து நாளைய தின போராட்டத்திற்காக தயாராகி வருவதாகவும் இப்போது ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் நாளைய தினம் இடம்பெறலாம் என்று சொல்லப்படுகிற சம்பவம் என்றால், ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவி இந்த மைத்ரி விக்ரமசிங்கே நாளைய தினம் 20ஆம் திகதி இந்த நிதி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே முன்னிலையாக வேண்டும் என்ற அடிப்படையிலே அவருக்கு நேற்று முன்தினம்
அழைப்பாணை அனுப்பப்பட்டிருக்கின்றது. எனவே நாளைய தினம் அவர் முன்னிலை ஆகுவாரா என்பதுதான் ஒரு மிக பெரும் கேள்வி. காரணம், இந்த அரசியல் செல்வாக்கு, அரசியல் அந்தஸ்துகளில் இருக்கின்றவர்கள் நாம் சொல்கின்றபடியும் எனக்கு இன்னொரு நாள் போட்டு தாருங்கள் என்பதுதான் காரணம். அவர்கள் நீங்கள் சொன்ன நாளுக்கு நான் வர வேண்டுமா என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருக்கும். அப்படித்தான் மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவி சிரந்தி ராஜபக்ச செய்தார். கோட்டாபய ராஜபக்சவும் அதே போன்ற ஒரு வேலையைத்தான் செய்திருக்கின்றார். இப்போ அதே போன்று ரணில் விக்ரமசிங்கே பல நாட்களாக இழுத்தடித்து வந்தார். அவர் கைது செய்யப்பட இருந்த அந்த வழக்கு சார்ந்து அங்கே முன்னிலையாகாமல் பல நாட்களாக இழுத்தடிப்பு செய்து வந்தார். தான் புதுவருட கொண்டாட்டத்திற்கு சென்றிருக்கின்றேன் என்றும், தான் மக்களோடு, அதாவது தன்னுடைய குடும்பத்தோடு நேரத்தை கழிக்கின்றேன், எனக்கு இன்னும் ஒரு நாள் போட்டு தாருங்கள் என்றெல்லாம் இந்த ரணில் விக்ரமசிங்கே சொல்லி வந்தார். ஆனால் ஒட்டுமொத்தமாகவே சேர்த்து ஆளை தூக்கி விட்டார்கள். தூக்கி சிறையிலும் வைத்து ஒரு மிக பெரும், அதாவது இதுவரை வரலாற்றிலே சிறையில் இருந்த ஜனாதிபதி என்றால் ரணில் விக்ரமசிங்கே என்ற வரலாற்றை உருவாக்கி விட்டார்கள். அப்படி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தியிருந்தார்கள். அதே போன்று நாளைய தினம் ரணில் விக்ரமசிங்கவினுடைய மனைவி இந்த மைத்திரி விக்ரமசிங்கே முன்னிலையாக வேண்டும் நிதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன், எதற்காக என்றால் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்ட அதே வழக்கு சார்ந்துதான். இந்த மைத்திரி விக்ரமசிங்கவனுடைய பட்டமளிப்புக்காக ரணில் விக்ரமசிங்கே இங்கிருந்து தனிப்பட்ட பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். ஆனால் அது அரச பயணம் என்று அதனை மாற்றுவதற்கு, அல்லது உத்தியோகபூர்வ பயணம் என்று மாற்றுவதற்கான பல வேலைப்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றது. அத்தோடு அந்த வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த அழைப்புதல் என்பது உண்மைதானா அல்லது இது போலியானதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும், இதிலே பணம் மோசடி இடம்பெற்றிருக்கின்றது என்பது பற்றி விசாரிப்பதற்காகவும் ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவியும் நாளைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது சரத் பொன்சேகாவினுடைய கருத்து மீண்டும் தீவிரம் பெறுகின்றது. இவர் முன்னாள் இராணுவ தளபதி, அதுவும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவன் நான் தான், ஆனால் உண்மையான இந்த யுத்தத்தை எங்களுக்கு பின்னே நின்று கொண்டு ஒளிந்திருந்து கொண்டு தாங்கள் தான் நடத்தினேன் என்று சொன்னவர்கள் இப்போது யுத்த வெற்றி நாயகர்களாக போற்றப்படுகின்றார்கள் என்ற அடிப்படையிலே பலகாலமாகவே இந்த ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா பலகாலமாகவே இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி வருகின்றார். அதிலே அவர் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பின் போது ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருந்தார். குறிப்பாக இறுதி யுத்தத்தின் போது சரணடைந்தவர்கள், வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்களை தான் சுட்டுக் கொள்ள சொன்னதாக தன் மீது போலியான பிம்பங்கள் உருவாக்கப்படுகின்றதாம், தன் மீது போலியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் உண்மையிலே இந்த வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்களை சுட்டுக் கொள்ளும்படி உத்தரவிட்டது இந்த கோட்டாபய ராஜபக்ச தான். சவேந்திர சில்வாவுக்கு உத்தரவிட்டு அதனூடாக இந்த விடயம் இடம்பெற்றது என்றும், அந்த வெள்ளை கொடியுடன் வந்தவர்களை சரணடைய சொன்னதும் அதே கோட்டாபய தரப்பு தான் என்ற அடிப்படையில் இப்போது சில உண்மைகளை அவர் அடுக்க ஆரம்பித்திருக்கின்றார். அதிலும் இன்னுமொரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார். இறுதி யுத்தம் இடம்பெறுகின்ற காலப்பகுதியில், குறிப்பாக 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே கூட தான் விடுதலை புலிகளை ஒட்டுமொத்தமாக இல்லாதொழிக்க வேண்டும் என்று தான் படை நகர்வை மேற்கொண்டதாகவும், இந்த அரசாங்கம் அதற்கு முரணாக செயற்பட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இறுதி யுத்தத்தினுடைய இறுதி நாட்களிலே இந்த மணலாறு, அவர்களுடைய இந்த வெளியோயா பகுதியிலே விடுதலை புலிகளை 4 பக்கமும் தாங்கள் வளைத்து இராணுவத்தை நிறுத்துவதற்கு தான் முயற்சித்ததாகவும், சுற்றி வளைத்து இராணுவத்தை நிறுத்துவதற்கு படை நகர்வை மேற்கொண்டதாகவும், தன்னுடைய படை நகர்வை எதிர்த்து அல்லது அதை தகர்ப்பதற்காக விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவே ராஜபக்சர்கள் செயற்பட்டுக் கொண்டிருந்தார்கள் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இதனால் அந்த வெளியோயாவிலே நடைபெற இருந்த சுற்றி வளைப்பானது வவுனியாவிலிருந்து முல்லைத்தீவு நோக்கிய நகர்வாக மாற்றப்பட்டது என்றும், இது ராஜபக்சர்களுடைய உத்தரவிலே தான் இடம்பெற்றது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த மஹிந்த ராஜபக்ச சீனாவிலே தலைமறைவாகி இருந்தாராம். இறுதி யுத்தம் இடம்பெறுகின்ற போது சீனாவிலே இருந்து கொண்டு அவர் அங்கிருந்து கொண்டே உத்தரவுகளை பிறப்பித்தார் என்ற அடிப்படையிலும் இந்த ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். எனவே களத்திலே நின்றவர்கள் நாங்கள் தான், இந்த நாட்டிற்காக போராடியவர்கள் உண்மையானவர்கள் நாங்கள் தான் என்ற அடிப்படையிலும், இறுதி நேரங்களிலே விடுதலை புலிகளினுடைய பல தளபதிகளை காப்பாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சித்ததாம், அதாவது மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் முயற்சித்தது என்றும், தங்களிடம் சரணடையாவிட்டாலும் 3ஆம் தரப்பிடம் சரணடைய அவர்கள் சம்மதம் சொன்னதாகவும் என்ற அடிப்படையிலே பல விடயங்களை இவர் முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார். அது உண்மையோ பொய்யோ தெரியவில்லை. விடுதலை புலிகள் சரணடைவதா என்ற ஒரு கேள்வி ஒரு மிக பெரும் கேள்வியாக இருக்கும். காரணம், அவர்கள் அதாவது போராடி வீழ்வார்களே ஒழிய சரணடைவு என்பது அவர்களிடம் இல்லை. அதனால் தான் களத்திலே குப்பி கூட இருக்கின்றது என்பதை விடுதலை போராட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் சொல்லி வருகின்ற ஒரு உண்மை. எனவே அப்படி இருக்கின்ற போது தளபதிகள் சரணடைவதற்கு இந்த அரசாங்கம் 3ஆம் தரப்பை உள்ளே கொண்டு வந்ததாகவும், அப்போதைய அரசாங்கம் கொண்டு வந்ததாகவும், அதன் அடிப்படையிலே விடுதலை புலிகளை காப்பாற்ற முயற்சித்தார் இந்த மஹிந்த ராஜபக்ச தரப்பு என்றும், நாங்கள் தான் உண்மையாகவே இந்த நாட்டுக்காக போராடியவர்கள் என்ற அடிப்படையிலே சரத் பொன்சேகா சில விடயங்களை இப்போது வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார். அதில் அவர் சொல்கின்ற
விடயம் தன்னை வெள்ளை கொடியுடன் வந்தவர்களை சுட்டுத்தள்ள தான் உத்தரவிட்டதாக சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்றும் இதற்கு மிக முக்கியமான காரணம் கோட்டாபய ராஜபக்சவும் சவேந்திர சில்வா போன்றவர்களும் தான். அத்தோடு வசந்த கர்ணகொடவும் இந்த இராணுவ நகர்வுகளை மாற்றியமைப்பதிலே, அதாவது தான் போட்ட இராணுவ நகர்வுகளை மாற்றியமைப்பதிலே மிக முக்கியமான பங்காற்றி இருக்கின்றார் என்பதையும் அவர் அங்கே சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இப்போதைய பேசப்படுகின்ற விடயம், அதாவது இதற்கு முன்னரும் இதே சரத் பொன்சேகா சொல்லியிருந்தார், இந்த கோட்டாபய ராஜபக்சவுடைய உத்தரவிலே தான் சவேந்திர சில்வாவுக்கு அந்த உத்தரவு வந்து அந்த உத்தரவைத்தான் அந்த வெள்ளை கொடியுடன் வந்த குழந்தைகள் உட்பட அங்கே வந்த பல மிக முக்கியமானவர்கள் எல்லாம் சுட்டு தள்ளி இருந்தார்கள். இது கோட்டாபய ராஜபக்சவுடைய உத்தரவு தான் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அதே போன்ற ஒரு கருத்தை மீண்டும் தெரிவித்திருக்கின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது நாமல் ராஜபக்ச தரப்பு இப்போது கடுமையாக கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த அரசின் மீது. எதற்காக என்று பார்க்கின்ற போது பாதாள உலக குழுவை வளர்த்து விடுவதெல்லாம் இந்த அரசாங்கம் தான் என்ற அடிப்படையில் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். இதிலே ஒரு புகைப்படங்கள் பல காண கிடைத்தது. அதாவது ஜூலம்புட்டிய அமரே என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபருடைய செய்திகளை பார்க்கின்ற போது, அவர் இப்போது சிறையிலே இருக்கின்றார். அவருடைய செய்திகளை பார்க்கின்ற போது அவர் ஒருவருக்கு காவலாளியாக பல வருடங்களாக செயற்பட்டு வந்திருக்கிறார். ஜூலம்புட்டி அமரே மிக பெரும் பாதாள உலக குழு ஒன்றின் தலைவன், மிக முக்கியமான கொலை சம்பவங்களில் மிக முக்கியமான நபர் என்று சொல்லப்படுவது அந்த ஜூலம்புட்டி அமரே. இவர்தான் நாமல் ராஜபக்ச பாடசாலை பருவம் முடித்ததிலிருந்து அவருக்கு மிக முக்கியமான மெய்ப்பாதுகாவலராம். நாமல் ராஜபக்ச ஒரு இதிலே உரையாற்றுவது போன்ற ஒரு புகைப்படம் இருக்கின்றது. அதற்கு பின்னே கையை கட்டியபடி ஜூலம்புட்டி அமரே நிற்கின்றார். இந்த புகைப்படங்களை சாட்சி இந்த ராஜபக்ச தரப்பு தான் இந்த பாதாள உலக குழுவை வளர்த்து விட்டது என்பதற்கு மிக முக்கியமான சாட்சியாக இருக்கின்ற போது இப்போது இந்த அரசின் மீது நாமல் ராஜபக்ச கடும் பழிகளை சுமத்துகின்றார். என்னுடைய தந்தையினுடைய ஆட்சியிலே இப்படி ஒரு பாதாள உலக குழுவும் இங்கே இருந்ததில்லை, அப்படி ஒரு செயற்பாடுமே இல்லை. ஆனால் இந்த அரசாங்கம் அதற்கெல்லாம் இடம் கொடுத்து விட்டது, தேசிய பாதுகாப்பை இப்போது இந்த அரசாங்கம் கோட்டை விட்டு விட்டது என்ற அடிப்படையிலே இந்த அரசாங்கத்தின் மீது பழி சுமத்துகின்ற போதுதான் இந்த அரசினுடைய அமைச்சராக இருக்கின்ற கர்சன நாணயக்கார நீதியமைச்சரான கர்சன நாணயக்கார ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அதாவது அந்த காலத்திலே தான் பாதாள உலக குழுவின் பின்னால் ஒளிந்திருந்து கொண்டு அரசியல் செய்தவர்களே ராஜபக்சக்கள் தான். இந்த ராஜபக்சக்கள் தான் பாதாள உலக குழுவை வளர்த்து விட்டவர்கள், இவர்களோடு இணைந்து பயணித்தவர்கள் தான் பாதாள உலக குழு. அதை இல்லாமலாக்கத்தான் நாங்கள் இப்போது போராடி வருகின்றோம் என்ற விடயத்தையும் இப்போது பதிலடியாக நாமல் ராஜபக்சவுக்கும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.